ஹாய் சோல்ஜர்ஸ், நம்ம அமாங்கஸ் கேம் விளாட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே கொடுத்துக்கலாம். ப்ளே கொடுத்து நம்ம அமாங்கஸ் கேம் ஆரம்பிச்சுக்கலாம். வாங்க கைஸ் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கொடுத்துக்கிட்டு இது மாதிரி உங்களுக்கு எது ஒரு ஃபேஸ் வரும். இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் பார்த்து இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிருங்க. உள்ளே போய்ட்டு அவங்க 15 பேர் இங்கே அங்கே செல்ல கட்டத்தில் 15 பேர் போயிருக்கலாம். அதுதான் நீங்கள் ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் லோடிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஷுன்னு வரும். அதுக்கப்புறம் ரூம்மேட்டு நிறையா இருக்குது. நம்ம இதில் வந்து இம்போஸ்டர் கொலைக்காரன். நம்ம இதில் கொலைக்காரன். வாங்க சீக்கிரம் வீடியோவில் போயிடலாம். இதுதான் வந்து நம்ம வந்து இருப்போம். இங்கேருந்து நம்ம யாராவது இப்போ இதில் 15 பேர் இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் கொலைக்காரன். நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கொல்லணும். அதான் இந்த கேம் டாஸ்க்கு. நான் கொல்லினதுக்கப்புறம் இங்கே வந்து இது தருவாங்க, ரிப்போர்ட் தருவாங்க. ரிப்போர்ட்டு இதில் யார் கொள்ளக்காரன் நம்ம கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி எமர்ஜென்சி மீட்டிங் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் யாரும் கொலை பண்ணல இப்போ வரைக்கும். அதனால் ஸ்கிப் போட் கொடுக்க சொல்லுவாங்க. எல்லாம் ஸ்கிப் போட்டுக்கிட்டோம். ஸ்கிப் போட்டிருக்கோம். அப்புறம் யாரும் நீ பிடிச்சவன ஓட் பண்ணிக்கலாம். இப்போ தெரியாதுன்னு சொல்கிறேன். அதை பற்றி தெரியும் இந்த கேமு. நான் ஸ்கிப் போட் கொடுத்துட்டு எதுக்கு நம்ம தான் கொலைக்காரன், எதுக்கு நம்மளே யாராவது காட்டி கொடுத்துட்டு சொல்லிட்டு ஸ்கிப் போட் கொடுத்துட்டு ரீசெண்டாக. அதுக்கப்புறம் டைமிங்லாம் ஓட் பண்ணி எது அதிகமாக இருக்கோ. இப்போ இம்போஸ் இல்லாதவன் நான் அதிகமாக ஓட்டு பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. இப்போ அதான் கேம். இப்போ வந்து எல்லாம் ஸ்கிப் கொடுத்தனால நோ வாஸ் ரிஜெக்டட் ஸ்கிப்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்த ரவுண்ட் நாங்கள் இனிமேல் கொலை பண்ணி ஆரம்பிப்போம். சிவப்பு கலர் பேர் இருக்குல்ல, அதான் நானும் இவனும் இது டீமாலும் கொலை பண்ணுறாங்க. இந்த பூட்டி இருந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. சரி எதுக்கு சுற்றி போயிட்டு நான் வருவான் வந்தால் அடிச்சு போடலான்னு பார்த்தா இங்கேயும் லாக்காக இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தேன் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி போதுக்குள்ளே பூந்து போயிடலாம். எல்லாமே சரி அடிக்கலாம் நினச்சேன். சரி 10 மணி நேரம் வந்துட்டு அடிச்சுட்டு அவன் அங்கேயே முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வரும் இதான் டீம் ஹால். அங்கே இருந்தாலும் தான் என் டீம் ஹால். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அதுக்குள்ளே டீம் ஹால் ஒருத்தர் முடிச்சிட்டான். அடித்த டீம் ஹால் ஒருத்தர் முடிச்சிட்டான். அப்புறம் அவங்க வந்து பாடியை பார்த்துட்டாங்க. அதனால் வந்து யாரும் சொல்லி இப்போ கேட்பேன். என் டீம் ஹாலே இப்போ கொலை அவ்வளோதான். நான் இல்லை வேறு யார் சொல்லி என் டீம் ஹாலே சொல்லுவான். அவன் தான் கொலை பண்ணதானா அவன் வேறு யாருன்னு சொல்லுவான் அவன். அது மாதிரி தான் கேம் ஜாலியாக இருக்கும். இந்த கேம் விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வாட்டி ஒன்று வச்சு ஸ்கிப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஸ்கிப்பு தான் சோல்ஜர்ஸ். ஸ்கிப்பு 2 பேர் இன்னும் இருக்கும். நானும் டீம் 2 பேர் அப்படியே இருக்குது. என்ன சொல்லவே இல்லை. இது மாதிரி அவங்க டாஸ்க் இருக்குல்ல. அப்புறம் இம்போஸ்ட்னால டாஸ்க் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. க்ரூமேட்டு இன்ஜினியரு அப்புறம் நிறையா இருக்குது. அதில் ஏதாவது உங்களை டாஸ்க் முடிக்கணும் குழப்பம்லாம் நினச்சிட்டே இருந்தேன். ஓடி போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தர் இருந்தான். சரி அடிக்கலாம்னு நினச்சேன். சரி இவனு பக்கத்தில் வந்துட்டான்ல அப்படியே நம்ம எதாவது இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஓடினாங்க. அப்புறம் ஓடுறாங்க இவங்க. சரி ரைட்டு கொலைக்காரன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் போல என்ன இந்த ஓட்டாங்க. சரி போட்டு இங்கே போனான். ரைட்டு ஆடு மாட்டிக்கிச்சு. பார்த்தா டீமாக இருக்கிற ஒருத்தர் போட்டு வச்சுருக்கான். ஐயோ ஓடுறா நம்ம பார்த்தா நம்மள போட்டு இம்போர்ட்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இங்கே ஓடி வந்து என் டீமால் இங்கே தான் வந்திருக்கான். கரெக்டாக நானும் என் டீமால் மட்டும் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு போய் பூந்து இங்கே வச்சுருந்தான். என்ன நீ போகிற நான் போகிறேன் இந்த வாட்டி நான் போட்டேன் இந்த வாட்டி அடிச்சு உள்ளே போய் உட்காந்துட்டு வரைக்கிட்டு வந்து வெளியே வந்துட்டு வழியாக யாரும் அங்கிட்டு போனால் அடிச்சு போட வைப்பாங்க. பார்த்தா நம்மளை போட்டு விட்ருவாங்க. இம்போஸ்டர் இவன் தான் எனக்கு இம்போர்ட் பண்ணி வெளியே அமுச்சு விட்ருவாங்க. டிமாலேட் பண்ணி வந்துட்டான். அப்புறம் இங்கிட்டு வந்து ஆடு இருந்துச்சு. சரி பிளாக் ஷேப் அப்படி சொல்லி பட்டு கொலையை போட்டு ஓடி போயிட்டேன். அவ்வளோதான். பட்டு கொலையை போட்டு ஓடிட்டே இருக்கணும். நான் 2 கொலை பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு 2 கொலை நம்ம தான் பண்ணிருக்கேன். இங்கே வரைக்கும் தான் அடிக்கலாம் போதில் அவனை பாடியை பார்த்துறேன். நான் அடித்த 3 பேர் அடித்தோம்ல 3 பேர்த்த பார்த்துட்டாங்க. 4 பேரா நான் 2 பேரும் டீம் 2 கொலை பண்ணிட்டேன் போல. 4 பேர்த்த பார்த்துட்டாங்க. இவனையும் முடிச்சு 5 ரவுண்டாக 5 பண்ணியிருக்கலாம். சைட்ஸ் அடுத்த ரவுண்ட் இப்போ நாங்களும் யாருமே இல்லை சொல்லி இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். அவங்க யாருக்காவது ஓட்டு போட்டு மேக்ஸிமம் ஸ்கிப் போர்டு தான் கொடுத்தேன். இதில் நிறையா வாட்டி இதில் ஏன்னா நம்மளுக்கு எதுக்கு ஸ்கிப் போர்டு மூல இந்த வாட்டியும் நோ வாட்ச் ரிஜெக்டட் ஸ்கிப்புன்னு வரும். அதே தான் வரும் இந்த வாட்டியுமே. அப்படியே கேம் போயிட்டே இருக்கும். ஜாலியாக இருக்கும் இந்த கேம். அதுக்கெல்லாம் நோ ஸ்கிப்பட் ரிஜெக்டட். அதுக்கப்புறம் திருப்பி நானும் டீமில் கரெக்டாக உள்ளே வந்துடும். ஆனால் வருவான் அவனு பார்த்துட்டே இருந்தோம். இது மாதிரி இங்கே இப்படி உள்ளே போனால் அப்படிலாம் ஸ்டோரேஜ் ஏரியா இங்கே போனால் லோயர் இன்ஜின் அது மாதிரி நிறையா இருக்கும். இதாச்சும் நீங்கள் மிஷினை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மிஷின் எங்கே இருக்குன்ட்டு நாங்கள் மெயினுக்கு வந்துடும். இதான் மெயின் ஹால் அது மாதிரி தான் அது. அப்புறம் நான் போய் தேடுவேன் எங்கே எனிமி இருப்பான். அடித்து முடிச்சுட்டு மேட்ச் முடிக்கலாம் சொல்லிட்டான்னு பார்த்துட்டே இருப்பேன். இங்கே எவனுமே இல்லை. பாடிஸ்லாம் காணும். இங்கே சரி இதுக்குள்ளே பூந்து அங்கிட்டு போவோம். அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வெளியே வந்து அங்கிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ கொடுத்து அங்கிட்டு வருவேன் பிறகு வந்துட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். டீமாலே 2 பேர்த்த முடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிச்சு. ஓகே பாய் சோல்ஜர்ஸ்.